அண்மை செய்தி. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாராலோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் தொடர்பாக தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாரோவோல் வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என நடிகர் ரஜினிகாந்த் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ரஜினிகாந்த் விஜய்க்கும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆதரவு தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இது போன்ற குற்றம் இனி தொடரக்கூடாது என்ற தன கருத்தை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து நேற்று ஜனநாயகன் படமான சில காட்சிகள் வெளியானது. அது பெரும் அதிர்ச்சி என்பது இந்த முழு படம் வெளியாகிறது என்பது ஒட்டுமொத்த திரையுலகினரையும் அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு திரை கலைஞர்கள் இன்று காலையிலிருந்து எக்ஸல பக்கத்தில் தொடர்ந்து ஜனநாயக திரைப்படத்துக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார் மற்றும் இது வெளியிட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் பதிவு செய்து வருகிறார்கள். இது மிக முக்கியமாக இதன் மூலம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது அடுத்தது யாரும் இதுபோல் செயல்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தொடர்ந்து மூத்த தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், நடிகர் சங்க தலைவராக இருக்கட்டும் தொடர்ந்து தனது கருத்தை பதிவு செய்தார்கள். இந்த நிலையில்தான் நடிகர் ரஜினிகாந்தும் இந்த தனது கண்டனம் தெரிவித்தார். ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் யாராலேயோ வெளியிடப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. திரை அமைப்புகள் இதற்கு எதிராக குரல் எழுப்பி அரசு இதை செய்தவர்களை கண்டுபிடித்து கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும். இது போன்ற குற்றம் இனிமேல் தொடரக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த படத்தை வெளியிட்டவர்களுக்கான எதிரான குரல் என்பது வலுத்திருக்கிறது. மேலும் நடிகர் விஜய் புறத்திலிருந்து இதுக்கான ஒரு விளக்கமும் ஒரு கருத்தும் வெளிவரவில்லை. ஆனால் அந்த தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் அமைப்பு KVN தயாரிப்பை பொறுத்தவரைக்குமே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். யாரும் இணையத்தை பதிவு செய்யவோ அதாவது டவுன்லோட் செய்யவோ இது வெளியிடவோ கூடாது என ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு திரைக்கலைஞரும் தயாரிப்பாளரும் தொடர்ந்து கருத்தையும் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான அதாவது வெளியிட்டதற்கான எதிர்ப்பு குரலையும் பதிவு செய்து வருகிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.